அகமகிழ்வோடு அக்களிக்கின்றது. இன்று எங்களது சபையில் முத்தான 3 அருட்சகோதரர்கள் திருத்தொண்டராக திருப்பணி திருப்பொழிவு செய்யும் கொண்டாட்டத்திற்காக உங்கள் அனைவரையும் இருகரத்தோடு இருகரம் குறித்து உங்களை அன்போடு அழைக்கின்றோம். இந்த நல்ல நாளில் எம் அருட்சகோதரர்களை இந்த சமூகத்திற்கு அறிமுகம் செய்ய நாங்கள் பெருமிதம் கொள்கின்றோம். அருட்சகோதரர் ஆன்சன் ஆண்டனி பள்ளிப்பரம்பில். இவர் வராப்பளி உயர்மறை மாவட்டம் புனித பிரான்சிஸ் அசிசியார் பங்கில் சோவரா ஊரில் ஏப்ரல் மாதம் 4ஆம் தேதி 1999ஆம் ஆண்டு திருவாளர் ஆண்டனி திருமதி ஷின்சி இவர்களுக்கு முதலாவது மகனாக பிறந்தார். இவருக்கு ஒரு சகோதரி உள்ளார். இவர் 2016ஆம் ஆண்டு புனித யூஜின் டி மாசனேட் துறவர சபையில் சேர்ந்து 2017ஆம் ஆண்டு நவசன்னியாச துறவர வாழ்வை மேற்கொண்டு 2018இல் தனது முதல் வார்த்தை பாட்டை இறைவனுக்கும் சபைக்கும் அளித்தார். 2018 முதல் 2021 வரை தனது மெய்யியல் படிப்பை மதுரையில் உள்ள அருளானந்தர் கல்லூரியிலும் 2021 முதல் 2022 வரை தனது களப்பணியை பசோலியில் உள்ள புனித அண்ணா பள்ளியிலும் 2022 முதல் 2025 வரை தனது இறையியல் படிப்பை பழஞ்சூரில் உள்ள எம்எம்ஐ இறையியல் கல்லூரியிலும் பயின்று வருகின்றார். தனது இறுதி வார்த்தை பாட்டை 2024ஆம் ஆண்டு கடவுளுக்கும் எமது எஸ்டிஎம் சபைக்கும் கொடுத்தார். இன்று திருத்தொண்டராக உங்கள் முன்னிலையில் அருள்பொழிவு செய்யப்பட இருக்கின்றார். அருட்சகோதரர் ஜான்சன். இவர் பாண்டிக்கடலூர் உயர்மறை மாவட்டம் அத்திப்பாக்கம் பங்கு ஆதிச்சலூரில் பிப்ரவரி மாதம் 6ஆம் தேதி 1999ஆம் ஆண்டு திருவாளர் தேவசகாயம் திருமதி அமலோற்பவம் இவர்களுக்கு 2வது மகனாக பிறந்தார். இவருக்கு 2 சகோதரர்களும் ஒரு சகோதரியும் உள்ளனர். இவர் 2014ஆம் ஆண்டு எஸ்டிஎம் துறவர சபையில் சேர்ந்தார். 2017ஆம் ஆண்டு நவசன்னியாச வாழ்வை மேற்கொண்டு 2018இல் தனது முதல் வார்த்தை பாட்டை இறைவனுக்கும் சபைக்கும் அளித்தார். 2018 முதல் 2021 வரை தனது மெய்யியல் படிப்பை மதுரையில் உள்ள அருளானந்தர் கல்லூரியிலும் 2021 முதல் 2022 வரை தனது களப்பணியை ஈச்சலத்தில் உள்ள அன்பகத்திலும் 2022 முதல் 2025 வரை தனது இறையியல் படிப்பை பழஞ்சூரில் உள்ள எம்எம்ஐ இறையியல் கல்லூரியிலும் பயின்றார். தனது இறுதி வார்த்தை பாட்டை 2024ஆம் ஆண்டு ஏற்றார். இன்று திருத்தொண்டராக முன்னிலையில் அருள்பொழிவு செய்யப்பட இருக்கின்றார். அருட்சகோதரர் ராபின்சன். இவர் கொல்லம் மறை மாவட்டம் புனித அந்திரேய பங்கு பட்டக்கடவு ஊரில் ஜூன் மாதம் 1ஆம் தேதி 1998ஆம் ஆண்டு திருவாளர் ஜான்சன் திருமதி ஷீலா இவர்களுக்கு முதலாவது மகனாக பிறந்தார். இவருக்கு ஒரு சகோதரி உள்ளார். இவர் 2016ஆம் ஆண்டு எஸ்டிஎம் துறவர சபையில் சேர்ந்து 2017ஆம் ஆண்டு நவ சந்நியாச துறவர வாழ்வை மேற்கொண்டு 2018இல் தனது முதல் வார்த்தை பாட்டை ஏற்றார். 2018 முதல் 2021 வரை தனது மெய்யியல் படிப்பை மதுரையில் உள்ள அருளானந்தர் கல்லூரியிலும் 2021 முதல் 2022 வரை தனது களப்பணியை பொதட்டூர்பேட்டையில் உள்ள புனித மரியன்னை பள்ளியிலும் 2022 முதல் 25 வரை தனது இறையியல் படிப்பை பழஞ்சூரில் உள்ள எம்எம்ஐ இறையியல் கல்லூரியில் பயின்றார்.
தனது இறுதி வார்த்தை பாட்டு 2024ஆம் ஆண்டு சபைக்கும் கடவுளுக்கும் கொடுத்தார். இன்று திருத்தொண்டராக அருட்பொழிவு செய்யப்பட இருக்கின்றார். ஆகவே இவர்களோடு இணைந்து கல்வாரி பலியில் நாம் உருக்கமாக ஒத்துழைப்போடு ஜெபிப்போம். வருகை பாடல் ஆரம்பமாகின்றது. திருப்பள்ளி முன்னுரை. கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, இன்று நம் அனைவருக்கும் ஒரு அன்பான மற்றும் மகிழ்ச்சியான நாள். காரணம், நம்முடைய 3 அருள் சகோதரர்கள் திருத்தொண்டர்களாக திருநிலைப்படுத்தப்பட இருக்கிறார்கள். இது திருச்சபைக்கு மட்டுமல்ல, இந்த நம்பிக்கை மற்றும் சேவை பயணத்தில் நமது சகோதரர்களுடன் உடன் நடந்த குடும்பங்கள், நண்பர்கள் மற்றும் அவர்களை உருவாக்கிய அருட்தந்தையர்கள் அனைவருக்கும் நன்றி சொல்லும் நாள். கடவுள் தமக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களை ஒரு சிறப்பு வழியில் திருச்சபைக்கு சேவை செய்ய அழைத்து வலுப்படுத்துகிறார். இன்னும் சிறப்பாக திருத்தொண்டர்களை கடவுளின் கட்டளைகளை கடைபிடிப்பதிலும், நற்செய்தியை அறிவிப்பது, பலிபீடத்தில் உதவுவது, திருமுழுக்கு கொடுப்பது, திருமணங்களுக்கு சாட்சியாவது, குறிப்பாக ஏழைகள் மற்றும் பாதிக்கப்பட்டவர்களுக்காக சேவை செய்வது என்று பல்வேறு பணிகளை செய்வர். ஆகவே இந்த நற்கருணை கொண்டாட்டத்தில் ஜெப இதயங்களுடன் நுழைவோம். நம் சகோதரர்களை கடவுளிடம் உயர்த்துவோம். அவர்களை தம்முடைய தூய ஆவியால் நிரப்ப இணைவோம். இத்திருப்பலியில் பொழிவு கொண்டாட்டத்தில் நாம் தகுதியோடு கலந்து கொள்ள நம் பாவங்களை ஏற்று மனம் வருந்துவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவிகளை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகளில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகியால் இப்பொழுதும் கனியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் உள்ள இறைவன் நம்மை இறக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென்.
நடுங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுது. உலகிலே மறப்போது அமைதியாகுது. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை ஆட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசு கிறிஸ்துவே, நீரொருவரே தூயவர், நீரொருவரே ஆண்டவர், நீரொருவரே உன்னதர், தூயாவியோடு தந்தையாகிய இறைவனின் ஆட்சியில் இருப்பவர் நீர். ஆமென், 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 ஆமென். கொண்டாடுவோமாக. இறைவா, தொண்டு ஏற்பதற்கன்று தம் சகோதர சகோதரிகளுக்கு தொண்டு ஆற்றவே உன் திரு அவையின் பணியாளர்களுக்கு கற்பித்தீர். அதனால் திரு தொண்டர் பணிக்கு இன்று நீர் தேர்ந்து கொள்ள திருவிழமானவும் அடியார் இவர்கள் தங்கள் செயலில் திறமையும் பணியில் கனிவும் இறைவேண்டலில் நிலைத்திருக்கும் வரமும் கொண்டிருக்க அருள் புரிவீராக. உன்னோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உன் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். எண்ணிக்கை நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறை திருவசனங்கள் 5 - 10 முடிய. மேலும் ஆண்டவர் மோசேயிடம் கூறியது, லேவி குலத்தை அழைத்து வந்து குரு ஆரோன் முன் அவர்களை நிறுத்து. அவர்கள் அவனுக்கு பணிவிடை செய்யட்டும். திருவுறைவிடத்தில் அவர்கள் பணி செய்யும் போது சந்திப்பு கூடாரத்தின் முன் அவனுக்காகவும் அனைத்து கூட்டமைப்புக்காகவும் தங்களுக்குரிய பொறுப்பை நிறைவேற்றுவர். சந்திப்பு கூடாரத்தின் அனைத்து பணிப்பொருட்களுக்கும் பொறுப்பு அவர்களே. திருவுறைவிடத்தில் அவர்கள் பணி செய்கையில் இஸ்ரேல் மக்களுக்கான தங்கள் பொறுப்பை நிறைவேற்றுவர். லேவியரை ஆரோனுக்கும் அவன் புதல்வருக்கும் ஒப்படைத்துவிடு. இஸ்ரேல் மக்கள் அவர்கள் முற்றிலும் அவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார்கள். நீ ஆரோனையும் அவன் புதல்வரையும் அவர்கள் குருத்துவ பொறுப்புகளை நிறைவேற்றுமாறு நியமனம் செய். ஆனால் வேறு எவனும் அவனை நெருங்கி வந்தால் அவன் கொல்லப்படுவான். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி.
என்னை அனுப்பும் இதோ நான் Reading from the Acts of the Apostles, chapter 6, verses 1 to 7. Now, during those days, when the disciples were increasing in number, the Hellenists complained against the Hebrews because their widows were being neglected in the daily distribution of food. And the 12 called together the whole community of the disciples and said, "It is not right that we should neglect the word of God in order to wait on tables. Therefore, friend, select from among yourself 7 men of good standing, full of the Spirit and of wisdom, whom we may appoint to this task, while we for our part will devote ourselves to prayer and to serving the word." And they said, "Please the whole community and choose Stephen, a man full of faith and the Holy Spirit, together with Philip, Prochorus, Nicanor, Timon, Parmenas, Nicholas, a proselyte of Antioch." And they had these men stand before the apostles, who prayed and laid their hands on them. The word of God continued to spread. The number of disciples increased greatly in Jerusalem, and great many of the priests became obedient to the faith. The word of the Lord.
Thanks be to God. ஆண்டவர்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தி அதிகாரம் 28. உயிருள்ள இறைவார்த்தைகள் 18 20 முடிய. அக்காலத்தில் இயேசு சீடர்களை அணுகி, விண்ணுலகிலும் மண்ணுலகிலும் அனைத்து அதிகாரமும் எனக்கு அருளப்பட்டிருக்கின்றது. எனவே நீங்கள் போய் எல்லா மக்களினத்தாரையும் சீடராக்குங்கள். தந்தை, மகன், தூய ஆவியார் பெயரால் திருமுழுக்கு கொடுங்கள். நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்களும் கடைபிடிக்கும்படி கற்பியுங்கள். இதோ உலக முடிவு வரை இப்பொழுது திருத்தொண்டர் திருப்பணி திருப்பொழிவு திருச்சடங்குகள் ஆரம்பமாகின்றன. இப்பொழுது திருப்பொழிவு செய்யப்பட போகிற சகோதரர்கள் பெயர் சொல்லி அழைக்கப்படுகிறார்கள். இம்மதிப்பிற்குரிய பணியை தாமே யாரும் தேர்ந்து கொள்வது இல்லை. ஆரோனுக்கு வந்தது போன்று கடவுளிடமிருந்தே அழைப்பு வர வேண்டும். கடவுள் தான் இவர்களை தேர்ந்தெடுத்திருக்கிறார். இந்த அழைப்புக்கு பதில் தருவது தனி மனித விருப்பம், கட்டாய அழைப்பு அல்ல. எனவே திருத்தொண்டர்களுக்கான இந்த அழைப்பை ஆர்வமுடனும் வற்புறுத்துதல் ஏதுமின்றியும் ஏற்றுக்கொள்ள அருட்சகோதரர்கள் முன் வருகிறார்கள். நமது சபை தலைவரின் நியமன குரு அருட்பணி அருள் சேவியர் SDM அவர்கள் அருட்சகோதரர்களின் பெயர்களை சொல்லி அழைக்க, இதோ வருகிறேன் என்று தங்கள் விருப்பத்தை தெரிவிக்கிறார்கள். திருத்தொண்டர் திருப்பொழிவு பெற வேண்டியவர் முன்வருக. அருட்சகோதரர் ஆன்சன் ஆண்டனி, அருட்சகோதரர் டி ஜான்சன், அருட்சகோதரர் டி ஜான்சன், அருட்சகோதரர் ஜே ராபின்சன். இறை அழைப்பு என்பது தன்னிகரில்லா கொடை, விலை மதிப்பில்லா கொடை, இலவச கொடை. இயேசு தன் பணிக்கென சீடர்களை அழைக்கின்றார். இது எல்லோருக்கும் தான். இருப்பினும் ஒரு சிலரே தெரிவு செய்யப்படுகிறார்கள். எனவே இந்த அழைப்பிற்கு தகுதி பெற வேண்டும். திருத்தொண்டருக்கான பணி வாழ்வை, பொறுப்பை வாழ்ந்து காட்ட தகுதி வேண்டும். உருவாக்கப்பட்டிருக்க வேண்டும். மக்கள் பணிக்கு பக்குவம் அடைந்திருக்க வேண்டும். தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள சகோதரர்கள் மூவருக்கும் திருத்தொண்டர் திருக்குழு வழங்க சபை தலைவரின் நியமன குரு அவர்கள் ஆயரை கேட்டுக்கொள்ள, ஆயர் அவர்கள் பயிற்சி தந்து உருவாக்கியவர்களிடமிருந்தும் இறை மக்களிடமிருந்தும் அருட்சகோதரர்களின் தகுதியை கேட்டறிந்து திருத்தொண்டர்களுக்கு தெரிவு செய்கிறார். பேரொரு தந்தையே,
நம் சகோதரர்கள் இவர்களுக்கு திருத்தொண்டர் திருப்பணி வழங்க அன்னையாம் திரு அவை தங்களை கோருகின்றது. திருத்தொண்டர் பணி நிலைக்கு உயர்த்தப்பட இவர்கள் தகுதி உள்ளவர்கள் என நமக்கு தெரியுமா? கிறிஸ்தவ மக்களை கேட்டறிந்ததிலிருந்தும் இவர்களுக்கு பயிற்சி அளித்தவர்களின் பரிந்துரையிலிருந்தும் இவருடைய தகுதி விளங்குகிறது என சான்று பகர்கின்றேன். இறைவனும் மீட்பருமான ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அருள் துணையில் நம்பிக்கை வைத்து நம் சகோதரர் இவர்களை திருத்தொண்டர் பணி நிலைக்கு தேர்ந்து கொள்கிறோம். நம் அருட் சகோதரர்கள் மூவரையும் திருத்தொண்டர் திருப்பணிக்கு தேர்ந்து கொண்டதற்கு இறைவா உமக்கு நன்றி என்று இறை மக்களாகிய நாம் அனைவரும் முழக்கமிடுவோம். இறைவா உமக்கு நன்றி. தேர்ந்தெடுக்கப்பட்ட அருட் சகோதரர்களுக்கு நமது ஆயர் அவர்கள் தந்தைக்குரிய கரிசனையோடு திருத்தொண்டர்களது பணியையும் வாழ்வையும் பற்றிய அறிவுரையை மறையுரையாக வழங்குகின்றார். ஆண்டவருடைய எல்லையில்லாத இரக்கத்தினால் நம்முடைய அன்புக்குரிய சகோதரர்கள் ஆன்சன் ஆண்டனி, ஜான்சன், ராபின்சன் இந்த மூவரும் இன்றைக்கு திருத்தொண்டர்களாக திருப்பொழிவு செய்யப்பட இருக்கிறார்கள். இது ஆண்டவர் அவர்களுக்கு மட்டுமல்ல நம் எல்லோருக்கும் கொடுத்திருக்கிற ஒரு மிகப்பெரிய கொடை. vocation to the diaconate, vocation to the priesthood is the most sublime gift that you can have from God. The most sublime gift. Incomparable gift. You cannot compare it with anything else. இந்த கொடையை வேறு எதோடும் நீங்கள் ஒப்பிட்டு பார்க்க முடியாது. எதோடு ஒப்பிட்டு பார்த்தாலும் அதைவிட இது அதிக மேன்மையான ஒரு அழைத்தல். ஆகவே இன்றைக்கு ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். இந்த 3 இளைஞர்களையும் ஆண்டவர் தன்னுடைய பணிக்காக அழைத்திருக்கிறார் என்பதிலே நாம் மகிழ்ச்சி அடைந்து ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதே போல் இந்த 3 சகோதரர்களுடைய பெற்றோர்கள், அவருடைய உற்றார் உறவினர்கள் இன்றைக்கு இங்கே இருக்கிறார்கள். அவர்கள் தங்களுடைய பிள்ளையை ஆண்டவருக்கு இன்றைக்கு ஒப்புக் கொடுக்கிறார். உண்மையிலே ஒரு பெரிய தியாகம். தங்களுடைய குடும்பத்தில் இந்த பிள்ளைகள் படித்து பட்டம் பெற்று குடும்பத்திற்காக நிறைய செய்வார்கள் என்று எதிர்பார்த்திருந்த வேளையில் இவர்கள் இன்றைக்கு ஆண்டவருக்காக நாங்கள் எங்களை ஒப்படைக்கிறோம், ஆண்டவருக்காக எங்களை நாங்கள் கொடுக்கிறோம் என்று முன் வருகிற பொழுது தாராளமாக இந்த பெற்றோர்கள் அவர்களை எஸ்டிஎம் சபைக்கும் திரு அவைக்கும் இந்த சமுதாயத்திற்கும் அர்ப்பணிக்கிறார்கள். ஆகவே இந்த பெற்றோர்கள், அவருடைய பெற்றோர்களுக்கு நாம் நம்முடைய மனமார்ந்த நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வோம். அன்பார்ந்த சகோதரர்களே, இன்றைக்கு நீங்கள் கேட்ட 3 வாசகங்களிலுமே பணிவிடை, பணி செய்வது, பொறுப்பு ஏற்றுக்கொள்வது, சீடர்கள் ஆக்குவது, இப்படி எல்லாமே பணி பற்றி தான் பேசுகிறார். 3 வாசகம். ஆகவே உங்களுடைய மேலான அழைத்தல் என்ன? நீங்கள் பணி செய்வதற்காகத்தான் அழைக்கப்படுகிறீர்கள். இந்த 10 வருடம் 12 வருடம் நீங்கள் படித்திருக்கலாம். How many years have you spent in your formation? 10 years. You? 12 years. 10. So you have spent 10 years in your formation. So the process has taken 10 years, 12 years. So what do you do after these 10 years, 12 years? You have been formed to become servants.
only to be servants. அதுதான் நம்முடைய அழைத்தல். That is our primary vocation. That is our ultimate vocation, to serve and to give our life in service. இதுதான் நம்முடைய அழைத்தல். ஆகவே நாம் வந்து இப்போ 10 வருஷம் படிச்சிருக்கிறேன், நான் 12 வருஷம் படிச்சிருக்கிறேன், நான் எம்ஏ படிச்சிருக்கிறேன், நான் பிஹெச்டி படிச்சிருக்கிறேன், அதனால் நான் வந்து இப்போ இந்த சின்ன வேலைகளை நான் போக மாட்டேன். நான் இப்போ 12 வருஷம் படிச்சுட்டு சர்வன்டாருன்றார் இந்த பிஷப், என்ன அது ஏதோ தெரியுமா அவருக்கு அப்படின்னு யோசிக்காது. 12 வருஷம் நீங்கள் படிக்கிறதே சர்வன்டாக இருக்கிறதுக்கு தான், வேறு ஒன்றும் இல்லை. ஆகவே நீங்கள் பயிற்சி பெற்றது, படித்தது, பக்குவப்பட்டது எல்லாமே நீங்கள் பணியாளர்களாக இருப்பதற்குத்தான், தொண்டர்களாக இருப்பதற்குத்தான். ஏனென்றால் நீங்கள் யாரை தலைவராக ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்களோ, யாரை நீங்கள் பின்பற்றுகிறீர்களோ அவர் ஒரு தொண்டனாகத்தான் இருந்தார். மத்தேயு நற்செய்தி 20:28, 20ஆம் அதிகாரம் 28ஆம் இறைவசனம். இதை நீங்கள் மறக்கக்கூடாது. மானிட மகன் தொண்டு ஏற்பதற்கு அன்று, தெளிவாக சொல்லிட்டார். மானிட மகன் தொண்டு ஏற்பதற்கு அல்ல, தொண்டு புரிவதற்கும் பலருடைய மீட்புக்கு விலையாக தன்னையே கொடுப்பதற்கும் வந்தார். அதுக்காக தான் இயேசு வந்தார், மீட்பர் வந்தார். தட் இஸ் யுவர் ஒகேஷன். அதுதான் உங்களுடைய அழைத்தல். நீங்களும் தொண்டு செய்வதற்கும், தொண்டு புரிவதற்கும், பலருடைய மீட்புக்கு விலையாக உங்களை கொடுப்பதற்கும் நீங்கள் இன்றைக்கு ஆண்டவரால் அழைக்கப்படுகிறீர்கள். அதுதான் உங்களுடைய மேலான அழைத்தல். ஆகவே இந்த பணி வாழ்க்கைக்கு, தொண்டு வாழ்க்கைக்கு இன்றைக்கு நீங்கள் அழைக்கப்படுகிறீர்கள் என்பதனால் நீங்கள் மகிழ்ச்சி அடைய வேண்டும். இந்த காலத்தில் தலைவர்களாக இருக்கிறது தான் எல்லாரும் விரும்புகிறாங்க. இல்லை, நம்ம நாட்டில் தலைவர்களுக்கு பஞ்சமே கிடையாது. தடுக்கி விழுந்தால் ஒரு தலைவன், ஊருக்கு ஒரு கட்சி, வீதிக்கு ஒரு தலைவன் நம்ம ஊரில் எங்கள். ஆனால் தொண்டர்கள் கிடையாது, தொண்டு செய்கிறதுக்கு யாரும் கிடையாது. எனக்கு கீழே 4 பேர் இருக்கணும், அதுதான் எல்லாரும் விரும்புகிறோம். நானும் அப்படி தான், எல்லோரும் என்ன விரும்புகிறோம், எனக்கு கீழே 4 பேர் இருக்கணும், நான் மேலே இருக்கணும், நான் தான் பாஸ், அவங்களாம் அடி ஆட்கள். ஸோ அப்படி தான் இன்றைக்கு சமுதாயத்தில் இருக்கிறோம். ஆனால் நீங்கள் என்ன சொல்கிறீங்க, எனக்கு பாஸ் வேறு, எங்கள் பாஸு யார், ஜீசஸ் ஆஃப் நாசரத், கார்பெண்டர் ஃப்ரம் நாசரத், சரிங்களா, அவர் தான் நம்ம பாஸு. நான் பாஸ் கிடையாது. ஆனால் நான் ஊழியன், மக்களுக்காக ஊழியம் செய்வதற்காக நான் வந்திருக்கிறேன். ஸோ அதைத்தான் இன்றைக்கு நீங்கள் உணர வேண்டும். ஆக நம்முடைய இறைவன், உங்களுடைய தலைவர் எப்படி ஒரு பணியாளனாக, ஒரு தொண்டனாக தன்னை அடையாளப்படுத்தினாரோ அதை போலத்தான் நீங்களும் வாழ வேண்டும். நற்செய்தியில் ஆண்டவர் இயேசு ஒரு அருமையான கேள்வியை தன்னுடைய சீடர்களிடத்தில் கேட்கிறார். யார் பெரியவர், பந்தியில் அமர்ந்திருப்பவரா அல்லது பந்தியில் பணிவிடை செய்பவரா, பந்தியில் பரிமாறுகிறவர் யார் பெரியவர்? ஆப்வியஸான பதில் என்ன, பந்தியில் அமர்ந்திருப்பவர் தான் பெரியவர். ஆயினும் நான் உங்களிடையே பணிவிடை புரிபவனாகவே வந்தேன். அதுதான் உங்களுடைய அழைத்தல். ஆகவே அன்பு தம்பிகளே, உங்களுடைய வாழ்க்கை தொண்டு செய்வது. இன்றைக்கு மட்டும் நாளைக்கு மட்டும் இல்லை, சர்வீஸ் மஸ்ட் பிகம் யுவர் வே ஆஃப் லைஃப். டுடே, டுமாரோ அண்ட் ஃபார் எவர். சர்வீஸ் இஸ் யுவர் வே ஆஃப் லைஃப். அதை நீங்கள் உணரக்கூடாது. அது முதல் கருத்து. இன்றைக்கு உங்களுடைய மனதின் ஆழத்தில் பசுமரத்து ஆணி போல நீங்கள் பதிய வைக்க வேண்டியது இது முதல் கருத்து. ரெண்டாவது
ஆண்டவர் எல்லாருக்கும் பணிவிடை செய்ய வேண்டும் என்று நம்மை அழைக்கிறார். எல்லாருக்கும் நம்ம வந்து வித்தியாசம் பார்க்கக்கூடாது. நான் இவங்களுக்கு மட்டும்தான் நான் பணி செய்வேன், ஏன்னா அவங்களுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்குது, அவங்க கொஞ்சம் அழகாக இருக்கிறாங்க, அதனால் நான் அவங்களுக்கு பணி செய்கிறேன், தொண்டு செய்கிறேன். எல்லாருக்கும் பணிவிடை, எல்லாருக்கும் பணிவிடை செய்வதற்காக நாம் அழைக்கப்படுகிறோம். அதிலும் குறிப்பாக ஏழைகளுக்கும் எளியவர்களுக்கும் சமுதாயத்தில் ஒதுக்கப்படுகிறவர்களுக்கும் நாம் பணிவிடை செய்ய வேண்டும் என்று அழைக்கப்படுகிறோம். அதுதான் இன்றைக்கு ரெண்டாவது வாசகம் திருத்தூதர் பணிகள் 6ஆம் அதிகாரத்திலிருந்து வாசிக்கப்பட்டது. திருத்தூதர் பணிகள் 6ஆம் அதிகாரம் 1 முதல் 7 வரை உள்ள இறைவாக்கியம். அங்கே என்ன பண்ணுறாங்க? திருத்தூதர்களை தேர்ந்தெடுக்கிறார். So, now you must understand that the ministry of deacons was established, was instituted in a context of disparity. In a context of lack of care. That is, நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் என்ன சொல்லியிருக்குது, கிரேக்க மொழி பேசுகிற கைம்பெண்கள் அன்றாட பந்தியில் முறையாக கவனிக்கப்படவில்லை என்று அவர்களிடையே ஒரு பிரச்சனை எழுந்தது. அப்போ என்ன பண்ண, அன்றாடம் அவங்க வந்து ஏழைங்களுக்கு உணவு கொடுப்பாங்க, கைம்பெண்களுக்கெல்லாம் உணவு கொடுப்பாங்க. அந்த பந்தியில் என்ன செய்கிறாங்க, ஒரு சிலரை ஒதுக்குறாங்க. ஸோ அப்போது எப்படிப்பட்ட ஒரு கான்டெக்ஸ்டில் இந்த மினிஸ்ட்ரி ஆஃப் டயக்கனட் வாஸ் பார்ன்? இன் அ கான்டெக்ஸ்ட் ஆஃப் டிஸ்கிரிமினேஷன். சம் பீப்புள் வேர் left out. So in that context, deacons were instituted. அப்போ தான் வந்து டீக்கன்ஸை உருவாக்குறாங்க. திருத்தூதர்கள் அவருடைய தலைமையை கை வைத்து, நீங்கள் இந்த பந்தியில் பணிவிடை செய்வதற்காக உங்களை நாங்கள் அனுப்புகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதை நீங்கள் உணர வேண்டும். நாங்கள் பணக்காரங்களுக்கு தான் நாங்கள் வந்து பணி செய்வோம், சேவை செய்வோம், ஏன்னா அவங்க எங்களுக்கு நிறையா கொடுப்பாங்க. அதுக்காக நம்ம வந்து இதை இப்போ டீக்கன் ஆகணும், சாமியார் ஆகணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. ஒரு சிலர் இதுதான் எதிர்பார்க்குறாங்க. ஆண்டவரே எங்கே போடுறீங்க, என்ன நீங்கள் எந்த பங்கில் போட்டால் நான் நல்லா செய்வேன். ஏன் அந்த பங்கில் நல்ல மக்கள்லாம் நல்லா இருக்கிறாங்க. உண்மையான காரணம் என்ன, அந்த பங்கில் வருமானம் இருக்குது, வேறு ஒன்றும் இல்லை. அதுதான் உண்மையான காரணம். ஸோ அதுக்காகத்தான் நம்ம வந்து ஒரு ஃபாதராகவோ இல்லை ஒரு திருத்தொண்டராகவோ நம்ம ஆகிறோம் அப்படின்னா அதில் வந்து அர்த்தமே இல்லை. ஓகே, ஸோ our main focus should be the poor, the marginalized, the despised, the left out, the outcasts. They should be our target people. Okay, so that is the second point. My third and last point is this. நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை ஒரு தொண்டு வாழ்க்கையாக மக்களுக்காக நீங்கள் முழுமையாக உங்களை அர்ப்பணிக்க வேண்டும் என்றால் ஆண்டவருடைய அருள் தேவை. You need the grace of God. You need the power of God. Without God's power, you will not be able to give yourself to people in service. சரியா? அதனால் நீங்கள் உங்களை மக்களுக்கு கொடுக்க வேண்டும் என்றால் ஆண்டவரோடு இணைந்திருங்கள். திராட்சை செடியோடு கொடிகள் இணைந்திருப்பது போல நீங்கள் என்னோடு இணைந்திருந்தால் நீங்கள் மிகுந்த கனி தருவீர்கள். என்னை பிரிந்து உங்களால் எதுவும் செய்ய முடியாது. ரொம்ப தெளிவாக சொல்கிறார் ஆண்டவர். நீங்கள் என்னை பிரிந்து உங்களால் எதுவும் ஒன்றுமே செய்ய முடியாது நீங்கள். அதனால் அவரோடு இணைந்திருங்கள். ஸோ தட் இஸ் மை third
பாயிண்ட் டு யூ, தேர்ட் இன்விடேஷன். சரிங்களா? ஸோ முதல்ல இன்றைக்கு உங்களுடைய அழைத்தல் பணி செய்வதற்காக, தொண்டு செய்வதற்காக. ரெண்டாவது, தொண்டு எல்லாருக்கும் தான் செய்ய வேண்டும், ஆனால் சிறப்பாக ஏழை எளியவர்கள், யார் சமுதாயத்தில் ஒதுக்கப்பட்டு ஓரங்கட்டப்பட்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு உங்களுடைய சேவை. மூன்றாவதாக, உங்களுடைய வாழ்க்கையில் முக்கியமானதாக மையமாக இருக்க வேண்டியது ஜப வாழ்வு. ஆண்டவரோடு இணைந்திருங்க. இதை நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்கள் வாழ்க்கை ரொம்ப அர்த்தமுள்ளதாக இருக்கும். மற்றவங்களுக்கும் நீங்கள் வாழ்க்கையில் வெளிச்சம் கொடுப்பீர்கள். உங்களுக்காக நாங்கள் எல்லோரும் சிறப்பாக ஜெபிக்கின்றோம். உங்களுடைய பெற்றோர்கள் இருக்கிற எல்லாரும் உங்களுக்காக ஜெபிக்கிறார்கள். அருட்சகோதரர்கள் முன்வர அழைப்பு பெறுகிறார்கள். இவர்கள் தங்களது இறுதி விருப்பத்தை தரப்போகிறார்கள். தூய ஆவியின் கொடைகளை பெற்று நற்செய்தியை பறைசாற்றவும், குருக்களுக்கு துணையாக இறைப்பணிக்கு தயாராக இருந்து சான்று பகரவும், வாழ்க்கை வாழவும் விருப்பம் தெரிவிக்குமாறு ஆயர் வினவுகிறார். திருத்தொண்டர் நிலைக்கு உயர்த்தப்படவிருக்கின்றவர்கள் தங்களது விருப்பத்தை தெரிவிக்கிறார்கள். அன்பார்ந்த பிள்ளைகளே, நீங்கள் திருத்தொண்டர் நிலைக்கு உயர்த்தப்படும் முன் அப்பொறுப்பை ஏற்றுக்கொள்ள தீர்மானித்திருக்கிறீர்கள் என்று இந்த திருக்கூட்டத்தின் முன் எடுத்துரைக்க வேண்டும். எனவே நான் உங்கள் மீது என் கைகளை வைப்பதன் வழியாக தூய ஆவியின் அருட்கொடைகளால் திரு அவையின் திருப்பணிக்கு உங்களை கையளிக்க நீங்கள் விரும்புகிறீர்களா? கிறிஸ்துவ நிலைக்கு துணையாகவும் கிறிஸ்துவ மக்களின் நலனுக்காகவும் திருத்தொண்டர் பணியை ஏற்று அதை தாழ்மையுடனும் அன்புடனும் நிறைவேற்ற விரும்புகிறீர்களா? திருப்பீடத்தில் கிறிஸ்துவின் திருவுடலையும் திரு ரத்தத்தையும் கையாள வேண்டிய நீங்கள் அதே கிறிஸ்துவின் முன்மாதிரிக்கு ஏற்றபடி உங்கள் வாழ்க்கையை என்றும் அமைத்துக் கொள்ள விரும்புகிறீர்களா? ஒரு குறுகிய வட்டத்தில் உழண்டு விடாமல் அர்ப்பண உள்ளத்தோடு அனைவருக்கும் பணிபுரியவும், ஆண்டவருக்கு மட்டுமே தான் சொந்தம் என்பதை உணர்ந்து மனத்துறவை காத்து தூய வாழ்வு வாழ்வதற்கான உறுதிமொழியை ஆயரிடம் அருட்சகோதரர்கள் அளிக்கிறார்கள். என் அன்புக்குரிய மகன்களே, நீங்கள் முழுமன சுதந்திரத்துடன் திருத்தொண்டர் நிலைக்கு உயர்த்த பெற விரும்புகிறீர்கள். மனத்துறவு நிலையில் இந்த திருப்பணியை ஆற்றுவீர்களாக. ஏனெனில் அந்நிலையானது மெய்ப்பனுக்குரிய அன்பின் அடையாளமாகவும் அதற்கு தூண்டுதலாகவும் உலகில் ஞான வளமளிக்கும் ஊற்றாகவும் உள்ளது. நம் ஆண்டவராகிய கிறிஸ்து மீது உள்ள உண்மையான அன்பினால் உந்தப்பட்டு இந்த மனத்துறவு நிலைக்கு உங்களை முற்றிலும் அர்ப்பணித்தால் நீங்கள் ஒரு புதிய சிறந்த வகையில் உங்களை கிறிஸ்துவுக்கு நேர்ந்தளிக்கிறீர்கள். இதனால் பிளவுபடா மனத்துடன் ஆண்டவருடன் ஒன்றித்திருப்பீர்கள். இறைவனுக்கும் இறை மக்களுக்கும் தொண்டாற்றுவதில் முழு மனத்துடன் ஈடுபடுவீர்கள். விண்ணக புத்துயிரை தரும் மீட்பு பணியில் மிக தீவிரமாய் உழைப்பீர்கள். மேலும் அனைத்திற்கும் மேலாக இறைவனையே அன்பு செய்ய வேண்டும் என்றும், மக்களுக்கு சேவை செய்யும் போது இறைவனுக்கே பணிபுரிகிறீர்கள் என்றும் உங்கள் வாழ்க்கை முறையும் நல்லொழுக்கமும் உலகினருக்கெல்லாம் சான்று பகர்வதாயிருக்கும். ஆகவே நீங்கள் நம் ஆண்டவராகிய கிறிஸ்துவுக்கு உளமாற உங்களை நேர்ந்தளித்துள்ளீர்கள் என்பதற்கு அடையாளமாகவும், இறைவனுக்கும் இறை மக்களுக்கும் ஒரே முகமாய் பணிபுரியும் நோக்கத்தோடும் மனத்துறவை இறையாட்சியை முன்னிட்டு எக்காலமும் காத்து வர உறுதி கொண்டிருக்கிறீர்களா? புனிதமான இந்த உறுதிப்பாட்டில் நீங்கள் நிலைத்து நிற்க இறைவன் உங்களுக்கு அருள் துணை புரிவாராக. இறை உறவில் வளரவும் நிலைத்து நிற்கவும் திருப்புகழ் மாலை என்னும் கட்டளை செபத்தின் வழியாக திரு அவைக்காகவும் மக்கள் அனைவருக்காகவும் தவறாது ஜெபிப்பதற்கான உறுதிமொழியை ஆயரிடம் அருட்சகோதரர்கள் அளிக்கிறார்கள். நீங்கள் அடைந்துள்ள நிலைக்கேற்றவாறு ஜப வாழ்வை பாதுகாத்து வளர்க்கவும், உலகம் அனைத்திற்காகவும் புனித திரு அவைக்காகவும் திருப்புகழ் மாலை தவறாமல் ஜெபிக்கவும்
உறுதி கொண்டிருக்கிறீர்களா? இறையாட்சி பணி என்பது தனி மனித செயல் அல்ல, இது ஒரு கூட்டு பணி. இந்த கூட்டு பணியில் ஆயருடன் இருக்கின்றோம். ஒத்துழைப்பு மனப்பான்மை நிறைந்தவர்களாய் அவரது வழிகாட்டுதலை ஒப்புக்கொள்கிறோம் என்பதை தங்கள் கீழ்ப்படிதல் வாக்குறுதி வழியாக வெளிப்படுத்துகிறார்கள். முதிர்ச்சி பெற்ற மனநிலையுடன் ஆயர் முழந்தால் படியிட்டு ஆயரின் கரங்களில் திருத்தொண்டர்கள் தங்களது கரங்களை வைத்து கீழ்ப்படிதல் வாக்குறுதி தருகிறார்கள். சபை தலைவருக்கும் பணியாற்றும் மறைமாவட்ட ஆயருக்கும் கீழ்ப்படியவும் வணக்கம் செலுத்தவும் வாக்களிக்கிறீரா? இந்த நற்செயலை தொடங்கிய கடவுள் அதை நிறைவேற செய்வாராக. சபை தலைவருக்கும் பணியாற்றும் மறைமாவட்ட ஆயருக்கும் வணக்கம் செலுத்தவும் கீழ்ப்படியவும் வாக்களிக்கிறீரா? இந்த நற்செயலை தொடங்கிய கடவுள் அதை நிறைவேற செய்வாராக. இந்த சபை தலைவருக்கும் பணியாற்றும் மறைமாவட்ட ஆயருக்கும் வணக்கம் செலுத்தவும் கீழ்ப்படியவும் வாக்களிக்கிறீரா? இந்த நற்செயலை உங்கள் தொடங்கிய கடவுள் அதை நிறைவேற செய்வாராக. திருப்பணி நிலைக்கு உயர்த்தப்படவிருக்கின்ற நம் அருட் சகோதரர்களுக்காக புனிதர்களின் ஜெப உதவியை திரு அவை நாடுகிறது. மிக உன்னதமான திருத்தொண்டர் பணி நிலையை சிறப்பாக வாழ்ந்து காட்ட மறைசாட்சியாய் மரணம் தழுவிய மாமனிதர்கள், சுத்தமான வாழ்வு வாழ்ந்தவர்கள், சத்தியமாய் இயேசுவுக்கு சாட்சியம் தந்தவர்கள், மனித வாழ்வில் புனிதத்தை எட்டி பிடித்த புனிதர்களிடம் நம் அருட்சகோதரர்களுக்காக மன்றாடும் தருணம். எங்களது அறிவு, ஆற்றல், திறமைகளில் நம்பிக்கை வைத்து அல்ல, மாறாக கடவுளே உமக்கு அருள் துணையை நம்பி இருக்கின்றோம். தாயின் மடியில் கிடக்கும் குழந்தையைப் போல பாதம் சரணடைகின்றோம். ஆற்றல் தாரும் என்று முகம் குப்புற விழுந்து ஆண்டவர் முன்னால் தங்களை வெறுமையாக்கி ஜெபிக்கிறார்கள். அனைவரும் எழுந்து நின்று பக்தியோடு புனிதர்களின் மன்றாட்டு மாலையில் இணைந்து ஜெபிப்போம். Amen.
எங்கள் மன்றாட்டுக்கு தயவாய் செவி சாய்த்து நாங்கள் செய்ய இருக்கும் இத்திருப்பணிக்கு கனிவுடன் உதவி அருளும். திருத்தொண்டாற்ற தகுதியுடையவர்களென நாங்கள் கருதுகின்ற இந்த சகோதரர்களை உமது ஆசீரால் புனிதப்படுத்த வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். அனைவரும் எழுதினர். இவ்வழிபாட்டின் சிறப்பான திருச்சடங்கு ஆயர் திருத்தொண்டராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் மீது கைகளை வைத்து ஜெபித்தல். இது விவிலிய பாரம்பரியம். பணி செய்வதற்கான அதிகாரமும் ஆற்றலும் கொடுக்கப்படுவதற்கான அடையாள செயல் இது. இத்திருப்பணியில் அமர்த்தும் வழிமுறை: தொடக்க திரு அவையில் திருத்தூதர்கள் 7 திருத்தொண்டர்கள் மீது கைகளை வைத்து வேண்டுதல் புரிந்து பந்தியில் பணிவிடை புரியவும் உமது திருப்பீடத்தில் பணியாற்றவும் தேர்ந்தெடுத்தார்கள். அதுபோல ஆயர் அவர்கள் திருத்தொண்டராக திருப்பொழிவு பெறவிருக்கின்ற நம் அருட்சகோதரர்கள் மீது தமது கரங்களை வைத்து ஜெபிக்க நாமும் இறைவனுடைய அருளை இறைஞ்சுவோம். இப்பொழுது தூய ஆவியானவருடைய பாடல் பாடப்படும். பரிசுத்த அர்ச்சிப்பு என்பது ஒரு நபரையோ பொருளையோ கடவுளுக்கு ஒப்பு கொடுத்தல் என்று பொருள். இவர்கள் மனித கட்டுப்பாட்டிற்குள் அல்ல, கடவுளின் கட்டுப்பாட்டிற்குள் கடந்து செல்கிறார்கள். பணிகளை பகிர்ந்து அளிப்பவர் கடவுள், பணியாற்றுவதற்கான ஆற்றலை தருபவரும் அவரே. மோயிசனுக்கு 70 மூப்பர்களும் ஆரோனும் பணியாற்ற உதவினர். இப்பொழுது ஆயர் அவர்களும் தனது திருத்தூதர் பணியில் தம்மோடு தோள் கொடுத்து உடன் பணியாற்ற உதவ முன்வந்துள்ள இந்த அருட்சகோதரர்களுக்கு திருத்தொண்டர் நிலையை கொடுத்தருளவும் அவர்களுக்குள் தூய ஆவியை புதுப்பிக்கவும் தன்னுடன் ஒத்துழைக்கவும் வேண்டும் என்று அர்ச்சிப்பு ஜெபத்தை ஜெபிக்கிறார். எல்லாம் உள்ள இறைவா, எங்களுக்கு துணை புரிய எழுந்தருளிவாரும். மாந்தருக்கு மேன்மை அளிப்பவரும் குருத்துவ நிலைக்கு அவர்களை உயர்த்துகின்றவரும் திரு அவையில் பணி பொறுப்புகளை ஏற்படுத்துகிறவரும் நீரே. நீர் தன்னிறைவு உடையவராயினும் எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக அனைத்தையும் அமைத்து புதுப்பிக்கின்றீர். உமது வார்த்தையும் ஆற்றலும் ஞானமும் ஆகிய அவர் வழியாகவே நீர் மனிதரின் தேவைகளுக்கு ஏற்ப உமது நித்திய பராமரிப்பினால் முன்னேற்பாடு செய்து அவரவருக்கு ஏற்றவைகளை அந்தந்த காலத்தில் அருளுகின்றீர். கிறிஸ்துவின் மறைவுடனாகிய உமது திரு அவை உயிருள்ள கோயிலாக வளர்ந்து விரிவடைய செய்கின்றீர். பல்வேறு விண்ணக கொடைகளால் அதை அணி செய்து அதன் உறுப்புகள் பலவாயினும் அவற்றையெல்லாம் ஓருடலாக இணைத்து வியப்புக்குரிய உமது ஆட்சியின் வழியாக அதை பழுதின்றி காத்து வருகின்றீர். கோவிலில் பணிபுரிய முற்காலத்தில் லேவியின் இனத்தாரை தேர்ந்தெடுத்து நீர் அவர்களுக்கு அளித்த நித்திய ஆசியை அவர்கள் என்றென்றும் உரிமையாக கொண்டிருக்க செய்தீர். உமது திருப்பெயரின் மகிமைக்காக அவர்கள் 3 வகை நிலைகளில் வழிபாடு நடத்த ஏற்பாடு செய்தீர். இவ்வாறே திரு அவையின் தொடக்க காலத்தில் உன் திருமகனின் தூதர்கள் ஜபத்திலும் போதகத்திலும் தாங்கள் மேன்மேலும் ஈடுபடுமாறு அன்றாட பணிகளிலே தங்களுக்கு உதவி புரிய தூய ஆவியின் கட்டளைப்படி
நற்பெயருள்ள 7 தேர்ந்தெடுத்தார். அவர்கள் மீது கைகளை வைத்து வேண்டுதல் புரிந்து பந்தியில் பணிவிடை செய்யும் பொறுப்பை அவர்களிடம் ஒப்படைத்தார். திருப்பேடத்தில் பணியாற்றும் திருத்தொண்டர் பணிநிலைக்கு அடியாரவர்களை நாங்கள் தாழ்மையுடன் தேர்ந்தெடுக்கின்றோம். ஆண்டவரே, இவர்களை கருணையுடன் கண்ணோக்கி அருள உண்மை வந்து ஆடுகின்றோம். ஆண்டவரே, இவர்கள் மீது தூய ஆவியாரை அனுப்பியருளும். இதனால் இவர்கள் நம் திருப்பணியை கடமை தவறாமல் நிறைவேற்றி 7 அருள்கொடைகளால் உறுதி பெற வேண்டும் என்று உண்மை வந்து ஆடுகின்றோம். ஆண்டவரே, இவர்கள் பிறரன்பு, நோயுற்றோர் எளியோர் மீது அக்கறை, அதிகாரம் செலுத்துவதில் அடக்கம், மாசற்ற தூய்மை, ஆழ்ந்த ஆன்ம வாழ்க்கை ஆகிய இந்த நற்பண்புகள் எல்லாம் சிறந்து விளங்குவார்களாம். அது கட்டளைகளுக்கு பயந்து வாழ்வதிலும் கற்பு ஒழுக்கத்திலும் இவர்கள் கிறிஸ்துவ மக்களுக்கு முன்மாதிரியாக திகழ்வார்களாம். நன்மன சான்றுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இவர்கள் கிறிஸ்துவிலே உறுதியுடன் என்றென்றும் நிலை கொள்வார்களாக. பணிவிடை பெறுவதற்கன்று பணிவிடை புரியவே வந்த உன் திருமகனை இவர்கள் உலகில் பின்பற்றுவதால் மறு உலகில் அவரோடு ஆட்சி புரியும் பேறு பெறுவார்களாக. உன்னோடு தூய் ஆவியாரும் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிற எங்கள் ஆண்டவரும் உன் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உன்னை மன்றாடுகின்றோம். இப்பொழுது திருத்தொண்டருக்கான திருவுடை அணிவித்தல் நடைபெற இருக்கிறது. திருத்தொண்டராக திருநிலைப்படுத்தப்பட தகுதியுடைய இவர்களை தம் பணிக்கென தேர்ந்து கொண்டு திருத்தொண்டராக திருநிலைப்படுத்திய இறைவனின் கருணையை நினைத்து அனைவரும் இறைவனுக்கு நன்றி செலுத்துவோம். இந்நன்றியின் நேரத்தில் புதிய திருத்தொண்டர்களுக்கான திருவுடையை அணிய செல்கிறார்கள். திருத்தொண்டர் ஆன்சன் அவர்களுக்கு அருட்தந்தை ஆண்டனி அவர்களும், திருத்தொண்டர் ஜான்சன் அவர்களுக்கு அருட்தந்தை ஜோசப் அவர்களும், திருத்தொண்டர் ராபின்சன் அவர்களுக்கு அருட்தந்தை ஆனந்த பாக்கியராஜ் அவர்களும் அணிவிப்பார்கள். இப்பொழுது புதிய திருத்தொண்டர்கள் இறை மக்களை பார்த்து தங்களது நன்றியை தெரிவிக்கிறார்கள். நாம் கரவொலி எழுப்பி அவர்களை வாழ்த்துவோம். நற்செய்தியே நமது வாழ்வு என்பதை உணர்த்தவும், நற்செய்தியை வாழ்வாக்கவும், அதை எந்நாளும் நினைவு கூறவும், நற்செய்தி முழக்கத்தில் உறுதியாயிருக்கவும் ஆயர் திருத்தொண்டர்களுக்கு நற்செய்தி நூலை அளிக்கின்றார். அன்புக்குரிய திருத்தொண்டர்களே, கிறிஸ்துவின் நற்செய்தியை பெற்றுக்கொள்ளுங்கள். அதை போதிப்பவர்களாக இன்றைக்கு நியமனம் பெற்றிருக்கிறீர்கள். நீங்கள் படிப்பதை நம்பவும், நம்புவதை போதிக்கவும், போதிப்பதை பின்பற்றவும் கருத்தாயிருங்கள். சமாதான முத்தம் வழங்குதல். ஆறத் தழுவுதல் அன்பின் அற்புத வெளிப்பாடு, உளம் மகிழும் அடையாளம். ஒரு மனம் கொண்டிருந்த தொடக்க திரு அவையில் மக்கள் கட்டி தழுவி வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டார்கள். தூய முத்தம் கொடுத்து ஒருவரை வாழ்த்துங்கள் என்ற அழைப்பும் தரப்பட்டிருக்கிறது. இப்பொழுது ஆயர் அவர்கள் தோழமை உணர்வோடு புதிய திருத்தொண்டர்களை நட்பு பாராட்டி ஆறத் தழுவி வாழ்த்தியிருக்கிறார். நாம் அனைவரும் இவர்களுக்காக ஜெபித்து தொடர்ந்து இப்பணியிலே கலந்து கொள்வோம். காணிக்கை பாடல். இல்லை
பணியில் காணிக்கைகளை ஏற்றவிட உண்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்களையே உள்ளார்ந்த பலியாக உமக்கு கையளித்து பணிவும் தளரா ஊக்கமும் கொண்ட மனப்பான்மையினால் நிரப்பப்படுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, காலத்திலும் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான இச்சிறப்பான காலத்தில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து தம் திருவுடலை ஒப்புக் கொடுத்து சிலுவையின் மெய்யான பலியில் முற்கால பலிகள் நிறைவு பெறச் செய்தருளினார். எங்கள் மீட்புக்காக அவர் உம்மிடம் தம்மையே கையளித்த போது அவரே குருவாகவும் பலிப்பீடமாகவும் செம்மறியாகவும் விளங்கினார். ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் மக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது மாட்சியை புகழ்ந்து முடிவின்றி பாடுவதாவது. ஆண்டவரே, நேர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகிய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உண்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபடவாக. அவர் பாடுபடுவதும் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அழைத்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனுமே இரவு விருந்து அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நீ வருமலரும்
இதை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்தரும் இந்த அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தையிலையும் எங்கள் ஆயர் நீதினாலும் ஏனைய ஆயர்கள், திருப்பணியாளர்கள், துறவியர், பொதுநிலையினரை அனைவரும் நினைவு கூர்ந்தருளும். எங்கள் அனைவரையும் அன்பின் நிறைவை அடைய செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து மது திருமுக ஒளியினுள் ஏற்றலும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உரியதே. இறைபடிப்படியால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம். எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப்படுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமைகளை எங்களுக்கு தருவது. ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமை கொண்டாடுவோம். புதிய இறக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் என் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்லுகிறேன், என்னுடைய அமைதியை உங்களுக்கு தருகிறேன் என்று உடைய திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் அந்த திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி எங்கள் எல்லோருக்கும் அமைதியும் ஒற்றுமையும் தந்து காத்தவர்களாக என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. இறைவன் தரும் அமைதியை ஒருவருக்கொருவர் இன்முகத்தோடு பகிர்ந்து கொள்வோம். Oh
கோவில் செம்மறி. இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். இந்த செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பட்டுள்ள நாம் பேறு பெற்றோர். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் அன்பார்ந்தவர்களே, புதிதாக திருப்புழிவு பெற்றிருக்கின்ற திருத்தொண்டர்களின் குடும்பத்தார் மற்றும் உறவினர்கள் அவர்களிடமிருந்து நற்கருணையை பெற்றுக்கொள்வார்கள். குருக்கள் திருப்பீடத்திற்கு வரிசையாக வந்து நற்கருணையை உட்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளுகிறோம். இறை மக்கள் இருக்கின்ற இடத்திற்கு புதிய திருத்தொண்டர்கள் வந்து நற்கருணையை வழங்குவார்கள். தகுந்த தயாரிப்புள்ள கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் மட்டும் இத்திருவிருந்தில் பங்கேற்கும்படி உங்களுடைய அன்போடு கேட்டுக்கொள்ளுகிறோம். மற்றவர்கள் திருத்தொண்டர்களுக்காக ஜெபிக்கும்படி கேட்டுக்கொள்ளுகிறோம். ஆண்டவரே, விண்ணக உணவாலும் பானத்தாலும் உமடியார்களுக்கு நிறைவளித்துள்ளீர். அதனால் உமது ஆட்சிக்காகவும் நம்பிக்கையாளரின் மீட்புக்காகவும்
நற்செய்தியை அறிவிப்பதிலும் அருள் அடையாளங்களை வழங்குவதிலும் அன்பு பணிபுரிவதிலும் உண்மையுள்ள ஊழியர்களாய் விளங்க இந்த திருத்தொண்டர்களுக்கு அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இறைவனின் சிறப்பு ஆசி பெற தலைவணங்கி மன்றாடுவோம். நமது திரு அவையில் மக்களுக்கு பணிபுரிய உங்களை அழைத்த இறைவன் எல்லோருக்காகவும், குறிப்பாக இன்னலுறுவோருக்காகவும் ஏழைகளுக்காகவும் பணியாற்றும் பேரார்வத்தை உங்களுக்கு தருவாராக. கிறிஸ்துவின் நற்செய்தியை அறிவிக்கும் பணியை உங்களுக்கு அளித்த இறைவன் அவரது வார்த்தைக்கு ஏற்ப நீங்கள் வாழவும் அதற்கு உண்மையும் ஆர்வம் உள்ள சாட்சிகளாய் திகழவும் உங்களுக்கு உதவுவாராக. மறை நிகழ்வுகளின் பணியாளர்களாக உங்களை ஏற்படுத்திய இறைவன் தம் மகன் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுபவர்களாகவும் இந்த உலகில் ஒற்றுமை அமைதியின் பணியாளர்களாகவும் நீங்கள் விளங்கச் செய்வாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியாரின் ஆசீர் உங்கள் மீது இறங்கி உங்களோடு என்றும் தங்குவதாக. திருத்தொண்டர் திருவுருவு பெற்று உளம் பூரித்து நிற்கும் இவ்வேளையில் தங்களுடைய உருவாக்கத்தில் உரு கொடுத்த நல்மனத்தோர் அனைவருக்கும் நன்றி சொல்ல வருகிறார் திருத்தொண்டர் ஜான்சன். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனென்றால் அவர் நல்லவர், அவருடைய அன்பு என்றென்றும் நிலைத்திருக்கும். திருப்பாடல் 107 இறைவார்த்தை 1. நன்றி உணர்வால் நிறைந்த இதயங்களுடன் கடவுளுக்கும் இந்த புனித நிகழ்வில் கலந்து கொண்ட உங்கள் அனைவருக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிக்க உங்கள் முன் நிற்கிறேன். முதலாவதாக திரு அவையின் அன்பு பணியில் பங்கேற்க அழைப்பு என்ற அற்புதமான பரிசை எங்களுக்கு ஈந்த மூவர் கடவுளுக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த புனித நிகழ்வு மனித தகுதியின் விளைவாக அல்ல, மாறாக கடவுளின் ஆசீர்வாதத்தின் வெளிப்பாடும் தெய்வீக மறைவுண்மையும் ஆகும். ஆகவே ஒரு நிமிடம் அமைதி காத்து மூவர் இறைவனுக்கு நாம் நன்றி செலுத்துவோம். எங்கள் மீது கைகளை வைத்து தூய ஆவியை வேண்டிக் கொண்ட எம் பாசமிகு ஆயர் அவர்களுக்கு எங்கள் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். உங்கள் தந்தையின் இருப்பு, ஊக்கமளிக்கும் மறைவுரை மற்றும் ஆன்மீகம் நிறைந்த தலைமைத்துவம் இந்த நிகழ்வை ஆழப்படுத்தியுள்ளன. நம்பிக்கையிலும் அன்புடனும் எங்களை வழிநடத்தும் ஒரு மெய்ப்பராக இருப்பதற்கு மிக்க நன்றி. இந்த புனித நிகழ்வை சாத்தியமாக்க வழிகாட்டியும் ஒப்புதலும் அளித்த எமது சபை தலைவர் ஆண்டோனி சவரிமுத்து அவர்களுக்கும் அவரின் ஆலோசகர் தந்தையருக்கும் இன்னும் சிறப்பாக நியமன குருவாகிய அருட்தந்தை அருள் சேவியர் உங்கள் அனைவருக்கும் எங்களின் அன்பு கலந்த நன்றி. உங்களின் வழிகாட்டுதலும் நம்பிக்கையும் எங்கள் இந்த குருத்துவ பயணத்தில் உருவாக்கி உள்ளன. எங்களது அனைத்து எஸ்டிஎம் தந்தையர்கள் மற்றும் அருட்சகோதரர்கள், இன்னும் சிறப்பாக இங்கு வந்திருக்கிற அனைத்து குருக்கள் மற்றும் சகோதரர்கள், உங்கள் அனைவருக்கும் நன்றிகள். உங்களின் ஆதரவும் சகோதர அன்பு மற்றும் சமூக உணர்வு எங்களை இறைவனில் உருவாக்கி வருகிறது. பெத்தனி இல்ல தந்தையர்கள், சகோதரர்கள் மற்றும் பூக்களை அலங்காரம் செய்த எஸ்எச்ஏ அருள் சகோதரிகள், உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய நன்றிகள். இன்னும் சிறப்பாக அருட்தந்தை ஆனந்த் பாக்கியராஜ் அவர்களுக்கு நன்றி கூறுகிறோம். உங்களின் இருப்பு மற்றும் ஒத்துழைக்கும் மனப்பான்மை கிறிஸ்துவின் மதிப்பீடுகளை பிரதிபலிக்கிறது.
ஆகவே உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய நன்றிகள். எங்கள் அன்பார்ந்த பெற்றோர்களுக்கும் மற்றும் உறவினர்களுக்கும் எங்கள் இதயம் கனிந்த நன்றி. தனது மகன் சாமுவேலை கடவுளுக்கு கொடுத்த அண்ணாவை போல நீங்கள் உங்கள் மகன்களை திரு அவைக்கு கொடுத்துள்ளீர்கள். உங்கள் பல ஆண்டு நம்பிக்கை மற்றும் அன்பு ஆகியவை இந்த அழைப்புக்கு அடித்தளமாக இருக்கிறது. ஆகவே உங்கள் அனைவருக்கும் எங்கள் இதயம் கனிந்த நன்றி. இன்னும் சிறப்பாக இந்த திருநிகழ்வு நடைபெற உதவியாயிருந்த பாடல் குழுவினர், பீடம் அலங்கரித்தவர்கள் மற்றும் உடன் உழைப்பாளர்கள் அனைவருக்கும் எங்களுடைய நன்றிகள். புதிதாக திருநிலைப்படுத்தப்பட்ட திருத்தொண்டர்களுக்காக தொடர்ந்து ஜெபிப்போம். இதனால் அவர்கள் கிறிஸ்துவை போல மனத்தாழ்மையுடனும் அசைக்க முடியாத நம்பிக்கையுடனும் திருச்சபைக்கு சேவையாற்றுவார்களாக. மீண்டும் ஒருவரை அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. ഭയപ്പെടേണ്ട, ഞാൻ നിന്നോട് കൂടെ. സംഭ്രമിക്കേണ്ട, ഞാനാണ് നിന്റെ ദൈവം. ഞാൻ നിന്നെ ശക്തിപ്പെടുത്തുകയും സഹായിക്കുകയും ചെയ്യും. ഏശയ്യാ 41 അധ്യായം 10 വാക്യം. തുടക്കം മുതൽ ഈ നിമിഷം വരെ കരുതലോടെ കാക്കുന്ന നല്ല ദൈവത്തിന് നന്ദി. നല്ല ഇടയൻ്റെ പ്രതിരൂപമായ ഞങ്ങളുടെ സഭയുടെ വഴികാട്ടിയായ അഭിവന്യ നീതിനാഥൻ പിതാവിന് ഹൃദയത്തിൻ്റെ ഭാഷയിൽ നന്ദി അർപ്പിക്കുന്നു. ഞങ്ങളോട് കൂടെയില്ലെങ്കിലും സ്വർഗത്തിലിരുന്ന് ഞങ്ങൾക്കായി പ്രാർത്ഥിക്കുന്ന ഞങ്ങളുടെ സഭാസ്ഥാപകൻ ജെറാഡ് അച്ഛന് ഒത്തിരി നന്ദി. ഞങ്ങളുടെ സഭയുടെ നെടുന്തൂണായ ഞങ്ങളുടെ സഭാ തലവൻ അന്തോണി സ്വാമി ശബരിമുത്തു അദ്ദേഹത്തിൻ്റെ കൗൺസിലർമാർക്കും ഞങ്ങളുടെ നന്ദി രേഖപ്പെടുത്തുന്നു. ഞങ്ങളുടെ ക്ഷണം സ്വീകരിച്ച് ഈ ദിവസം ഒത്തിരി ഏറെ തിരക്കുണ്ടായിട്ടും ഇവിടെ എത്തിയിരിക്കുന്ന എല്ലാവർക്കും ഞങ്ങളുടെ നന്ദി. ദൈവം നൽകിയ നല്ല ദാനങ്ങളെ ദൈവത്തിനായി നൽകിയ ഞങ്ങളുടെ മാതാപിതാക്കൾ ഓരോരുത്തർക്കും, ഒരുപാട് ദൂരത്ത് നിന്ന് ഓടിയെത്തിയിരിക്കുന്ന ഞങ്ങളുടെ സഹോദരങ്ങൾക്കും നന്ദി. നിങ്ങൾ എന്നും ഞങ്ങളുടെ പ്രാർത്ഥനയിലുണ്ട്. ആരെയെങ്കിലും നന്ദിയോടെ ഓർക്കാൻ മറന്നിട്ടുണ്ടെങ്കിൽ മാപ്പ്. എല്ലാവർക്കും നന്ദി, എല്ലാത്തിനും നന്ദി, എപ്പോഴും നന്ദി. அனைவரின் சார்பாக இந்த எஸ்டிஎம் சபையின் சார்பாக ஆய்வுகளுக்கும் இதில் ஒத்துழைத்த அனைத்து நல்ல உள்ளவர்களுக்கும், குறிப்பாக இந்த இல்லத்தினுடைய தந்தை மற்றும் இல்லம் குடும்பங்களுடைய தந்தை ஆனந்த பாக்கியராஜ் அருட்தந்தைகள் அனைவருக்கும் எங்களுடைய சபையின் சார்பாக, மக்கள் அனைவரின் சார்பாக என்னுடைய நன்றிகளையும் பாராட்டுகளையும் ஜெபங்களையும் உரித்தாக்குகிறோம். தேங்க்யூ. அனைவருக்கும் விருந்தானது அருட்தந்தை ஆனந்த பாக்கிய இளம் பெருமிடத்தில் அனைவருக்கும் விருந்தானது ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அனைவரும் சென்று நன்கு விருந்த